நடக்குது, மாநில அளவில் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் எப்படி நடக்கும், என்ன மாதிரியான கூட்டம் எப்படி நடக்கும்? இந்த கூட்டத்தில் ஆரம்பிக்கல. கூட்டம் இது? இல்லை, இன்றைக்கி வந்து ஆலோசனை நிறைய இருக்கும். சந்தோஷ் வராரு. ஸோ நிறைய ஆலோசனைகள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், அடுத்து எலெக்ஷன் வர போகுது. ஸோ தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய கூட்டணி பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேசுவோம். ஏற்கனவே கூட்டணியில் வந்து பல்வேறு பிரச்சனைகள், அதிமுகவுடைய கூட்டணி வந்து ஒரு பிளவுபட்டிருக்குன்னு நான் சொன்னேன். செங்கோட்டையின் ஒரு பக்கம் போயிருக்கிற டிவி அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து பிரச்சனை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போகிறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போகிறோம்னு. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வந்து ரொம்ப தயாராக இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? உண்மை, திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் முன்கூட்டியே 3 வரிசையில் உட்காந்துருந்தாங்க. எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணை நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை. ஸோ இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடக்கும்போது 50 ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழாவில் அதில் எந்த பெண்களும் வந்து அவருடைய இசையில் வந்து பாடலையா சினிமாவில். ஸோ ஒரு பெண்ணு கூட கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் உங்களுடைய உமன் எம்பவர்மெண்ட்டா? எனக்கு புரியல. பெண்கள் முன்னிட்டு நாங்கள் வந்து அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல. அப்போ யாரையும் கூப்பிடல. நானும் விசாரிச்சிட்டேன், யாரையும் கூப்பிடல. விஜயோடைய நடைப்பயணத்தை பார்த்துருப்பீங்க, சுற்றுப்பயணம் கருத்து எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம், எலெக்ஷன் வருதில்ல, தேர்தலை பார்ப்போம். தொடர்ந்து திமுக மற்றும் மத்திய அரசு தான் விமர்சனம் செய்கிறாரு. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் உரிமை இருக்குது விமர்சனம் செய்கிறதுக்கு. மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அதுதான் முக்கியம். இன்றைய தினம் அமைப்பு பொதுச்செயலாளர் BL சந்தோஷனுடைய ஆலோசனை கூட நடைபெறுது. இந்த கூட்டம் என்ன மாதிரியான கூட்டமாக இருக்கும்? அதான் எலெக்ஷன் வரப்போகிறது. தேர்தல் வரும்போது என்னெல்லாம் செய்யணும், எப்படி செயல்படணும், எல்லாருக்கும் என்னென்ன ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அது எல்லாத்தையும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் அப்படி தான் சொல்லணும். இந்த NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த OPS TTV தினர்கள் விலகியிருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவில் செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய சந்தோஷ்ஜி வந்து நேஷ்னல் ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி இன்னைக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு. அண்ட் ஒரு கூட்டணி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக டெல்லியில் இருக்கிற நம்மளுடைய முக்கிய தலைவர்கள் உட்காந்து ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வருவோம். இப்போ வந்து அதை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது.